முன்னாள் ராணுவத்தினருக்கு ஒரு பதவிக்கு ஒரு பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவதில் தனது அரசு உறுதியாக இருப்பதாக பிரதமர் மோடி உறுதி தெரிவித்துள்ளார். ஒரு பதவிக்கு ஒரு ஓய்வூதியம் என்ற திட்டத்தை செயல்படுத்துவது கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பேசப்பட்டது. தற்போது மோடி தலைமையில் புதிய அரசு பதவியேற்று ஓராண்டு ஆகியும் இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதுகுறித்து சமீபத்தில் கருத்து தெரிவித்த மத்திய ராணுவத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர், இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வருவதில் இன்னும் ஓரிரு நிர்வாக ஒப்புதல்கள் மட்டுமே இருப்பதாகவும் இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் காலவரையறை எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் சனிக்கிழமை அன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் தனது அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் இதில் யாரும் ஐயம் கொள்ள தேவையில்லை என்றும் மோடி கூறியுள்ளார். இத்திட்டத்தை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. லெப்டினன்ட் கவர்னர் நஜீப் ஜங்குடன் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கத்தில் அரசின் முடிவுகளை அவரது பரிசீலனைக்கு அனுப்பி ஒப்புதல் பெற தில்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் முன்வந்துள்ளார். தில்லி அரசு நிர்வாக அதிகாரம் யாருக்கு என்பதில் லெப்டினன்ட் கவர்னருக்கும் முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கும் இடையே அதிகார போட்டி உருவாகியிருந்தது. அரசியலமைப்பு சட்டம் கவர்னருக்கு அளித்துள்ள அதிகாரங்களை வரையறுத்து சமீபத்தில் மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கை உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளது. இது தொடர்பாக தில்லி அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசின் பிரதிநிதியாக தில்லி லெப்டினன்ட் கவர்னர் செயல்படுவதை சுட்டிக்காட்டி மத்திய அரசின் அறிவிக்கைக்கு தடை விதிக்க வெள்ளியன்று மறுத்தது. மத்திய அரசின் அறிவிக்கையின்படி நிர்வாக அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் நியமனத்தில் கவர்னரின் முடிவே இறுதியானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது நிலையில் இருந்து இறங்கி வந்துள்ள கெஜ்ரிவால் அரசின் முடிவுகள் மற்றும் அதிகாரிகள் நியமனம் தொடர்பான முடிவுகளை கவர்னருக்கு அனுப்பி அவரது ஒப்புதலை பெற முன்வந்துள்ளார். ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரித்து வருவதாக மனித உரிமை ஆணைய உறுப்பினர் முருகேசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆந்திர மாநில போலீசாரால் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த மத்திய மற்றும் ஆந்திர அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையை 4 வார காலத்திற்குள் மனித உரிமை ஆணையத்திற்கு வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டத்தை மீண்டும் பிறப்பிப்பது குறித்து மத்திய அரசு சனிக்கிழமை அன்று முடிவெடுக்க உள்ளது. 2வது முறையாக பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டம் வரும் 4ஆம் தேதியுடன் காலாவதியாக உள்ளதை தொடர்ந்து மீண்டும் அவசர சட்டம் பிறப்பிக்கும் முடிவை மத்திய அரசு சனிக்கிழமை அன்று எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் பாரதிய ஜனதா அரசு சில திருத்தங்களை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. திருச்சி காவிரி ஆற்றில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி சர்க்கார் பாளையம் காவிரி ஆற்றங்கரையில் ரயில்வே துறைக்கு சொந்தமான நீரேற்று நிலையம் உள்ளது. சனிக்கிழமை அன்று காலை இந்த நீரேற்று நிலையம் பின்புறம் வந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் வரிசையாக நின்று சட்டவிரோதமாக ஆற்றிலிருந்து மணல் அள்ளி லாரிகளில் ஏற்றினர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த கிராம நிர்வாக அலுவலரை சம்பவ இடத்திற்கு அனுப்புவதாக தாசில்தார் செந்தாமரை தெரிவித்தார். நீரேற்று நிலையம் மற்றும் பாலங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் மணல் அள்ளக்கூடாது என்ற விதியை ரயில்வே பாதுகாப்பு படையினர் கடைபிடிக்கவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஷ்மீர் மாநிலத்தில் பிரிவினைவாத அமைப்பு சார்பில் நடைபெற்ற பேரணியில் பாகிஸ்தான் தேசிய கொடியை சிலர் ஏந்தி வந்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அனந்த்நாக் நகரில் பிரிவினைவாத தலைவர்களில் ஒருவரான ஷபீர் ஷா தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பாகிஸ்தான் நாட்டு கொடியை சிலர் ஏந்தி வந்தனர். அவர்களது வாகனங்களிலும் பாகிஸ்தான் கொடி கட்டப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பியதோடு சிலர் பாரதிய ஜனதா கட்சி கொடியையும் அவமதித்தனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் டிராபிக் ராமசாமியை அனைத்து எதிர்க்கட்சிகளும் பொது வேட்பாளராக ஆதரித்தால் திமுகவும் ஆதரிக்கும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். மக்கள் பாதுகாப்பு பேரவை சார்பில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக தன்னை பொது வேட்பாளராக ஆதரிக்க பல்வேறு அரசியல் கட்சியினரை சந்தித்து வருகிறார். அதன்படி திமுக தலைவர் கருணாநிதியை கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்து ஆதரவு கோரினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் டிராபிக் ராமசாமியை அனைத்து எதிர்க்கட்சிகளும் பொது வேட்பாளராக ஆதரித்தால் திமுகவும் ஆதரிக்கும் என்றும் திமுக நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவை செயலாளராக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி பிரதீப் குமார் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். 59 வயதாகும் சின்ஹா தற்போது மத்திய மின்துறை அமைச்சகத்தில் செயலாளராக பணியாற்றி வருகிறார். ஜூன் 13ஆம் தேதி அவர் மத்திய அமைச்சரவை செயலாளராக பொறுப்பேற்க உள்ளார். இதற்கு முன்பு மத்திய கப்பல் துறை அமைச்சக செயலர் உட்பட பல்வேறு மத்திய அரசு பணிகளில் பணியாற்றியுள்ளார். இவருடைய நியமனத்திற்கு மோடி ஒப்புதல் வழங்கியுள்ளார். தமிழகத்தில் இந்த ஆண்டுக்கான MBBS படிப்பிற்காக சுமார் 31,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள
உள்ள 19 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 2555 மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் உள்ளன. இந்நிலையில் 2015-16 கல்வி ஆண்டுக்கான MBBS மற்றும் BDS படிப்புக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் கடந்த 11ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட்டது. இறுதி நாளான வெள்ளிக்கிழமையன்று 31,332 விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்தன. இதைத் தொடர்ந்து தரவரிசை பட்டியல் வரும் 12ஆம் தேதி வெளியிடவும் முதற்கட்ட கவுன்சில் 19ஆம் தேதி துவக்கவும் மருத்துவ கல்வி இயக்ககம் திட்டமிட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 538 பொறியியல் கல்லூரிகளில் ஏறத்தாழ 1,80,000 இடங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நிரப்பப்படும். இந்த ஆண்டு பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் கடந்த 6ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் 60 மையங்களில் விநியோகிக்கப்பட்டன. இதில் ஒட்டுமொத்தமாக பொறியியல் படிப்பிற்காக 1,40,000 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 35,000 பேர் குறைவாக விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வரும் 15ஆம் தேதி மாணவர்களுக்கு ரேண்டம் எண் வழங்கப்பட்டு 19ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக ஜெயலலிதா அதிகாரப்பூர்வமாக அக்கட்சியால் அறிவிக்கப்பட்டுள்ளார். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். அதற்கு முன்பாகவே சென்னை ஆர்கே நகர் தொகுதி அதிமுக MLA வெற்றிவேல் மே 17ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அன்றைய தினமே அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டு அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதி காலியாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா தனது MLA பதவியையும் சொத்து குவிப்பு வழக்கு தண்டனையால் இழந்ததை தொடர்ந்து தற்போது மீண்டும் அவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்குள் அவர் MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதிக்கு ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதியின் வேட்பாளராக ஜெயலலிதாவை அதிமுக ஆட்சிமன்ற குழு தேர்வு செய்துள்ளது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 3ஆம் தேதி துவங்கி 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மத்திய அரசு விரைவில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காவிட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரியில் கர்நாடக மாநிலத்தின் கழிவுநீர் கலப்பதை தடுக்க பாமக சார்பில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் காவிரி பிரச்சினை தமிழகத்திற்கு வாழ்வாதார பிரச்சினை மட்டுமல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சினை என்றும் அன்புமணி கூறினார். ஓய்வு பெற்ற பேராசிரியரை தாக்கி நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த சாயாவனம் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உதவி பேராசிரியரான சேட்டு தனது மனைவி ஆண்டாளுடன் வசித்து வருகிறார். இவர்கள் இரவு உறங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து அதில் இருந்த 30 சவரன் தங்க நகைகள் 10,000 பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். அப்போது சத்தம் கேட்டு அறையிலிருந்து வெளியே வந்த சேட்டை மர்ம நபர் தாக்கிவிட்டு நகை பணத்துடன் தப்பினார். காயமடைந்த நிலையில் உதவி பேராசிரியர் சேட்டு சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து பூம்புகார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிகள் துவங்கின. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக போற்றி வணங்கப்படுவது திருச்சி திருவானைக்காவலில் உள்ள அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோவில். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவானைக்காவல் உடனுறை ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடத்த கோவில் நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி அதற்கான பணிகள் துவங்கின. விநாயகர் பூஜையுடன் வாஸ்து சாந்தி பூர்வாங்கம் மற்றும் பூஜை ஹோமங்களுடன் பாலாயமானது துவங்கி தீபாராதனை செய்யப்பட்டு கலசங்கள் புறப்பட்டன. இந்த திருப்பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று ஒரு சவரன் 20,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,552 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 41 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,400 ரூபாயாக இருந்தது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் சனிக்கிழமையன்று மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று அக்னி நட்சத்திரம் முடிவடைந்த நிலையில் தமிழகத்தில் வெப்பச்சலனம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எனினும் அக்னி நட்சத்திரம் முடிவடைந்திருந்தாலும் ஒரு சில நாட்கள் அதனுடைய தாக்கம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.